தமிழ்நாட்டில் சென்னையை தொடர்ந்து இப்போ கோவையில செம்மொழி பூங்கா திறக்கப்பட்டிருக்கு. சென்னை செம்மொழி பூங்காவுக்கும் கோவை செம்மொழி பூங்காவுக்கும் என்ன வித்தியாசம், இந்த பூங்காவின் சிறப்புகள் என்ன, விரிவா பார்க்கலாம். முதல்ல சென்னை செம்மொழி பூங்காவுக்கும் கோவை செம்மொழி பூங்காவுக்குமான வித்தியாசங்கள்ல பார்க்கலாம். சென்னை செம்மொழி பூங்கா எப்போ திறக்கப்பட்டுச்சு என்ற கேள்விக்கு 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பரப்பளவு 8 ஏக்கர். எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ஆர்கே சாலை, சென்னை. இதற்கு முன்னர் என்ன இருந்துச்சு இந்த இடத்துல அப்படிங்கிற கேள்விக்கு உட்லாண்ட்ஸ் டிரைவின் ஹோட்டல் இருந்திருக்கு. இதை யார் நிர்வகிக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை இதை நிர்வாகம் செய்யறாங்க. இப்போ கோவை செம்மொழி பூங்கா பத்தி பார்க்கலாம். இது எப்போ அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2010ஆம் ஆண்டு உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான அடிக்கல் நாட்டு பணிகள் 2023ஆம் ஆண்டு நடந்திருக்கு. இந்த பூங்கா எப்போ திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2025. இதனுடைய பரப்பளவு அப்படிங்கிறது மொத்தம் 165 ஏக்கர். முதல் கட்டமா 45 ஏக்கர்ல இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு காந்திபுரம் நஞ்சப்பா சாலை, கோவையில. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருந்துச்சு என்ற கேள்விக்கு கோவை மத்திய சிறை வளாக காலியிடமா இருந்திருக்கு. இதை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு கோவை மாநகராட்சி இதை நிர்வாகம் செய்யறாங்க. மாவட்ட வாரியா கள ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல நிகழ்ச்சிகளை பங்கேற்க கோவைக்கு சென்றாரு. இங்க 45 ஏக்கர்ல 208.50 கோடியில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவை திறந்து வச்சாரு. 2010ஆம் ஆண்டு நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி கோவையில செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் அறிவிச்சாரு. கோவையில் இந்த மாநாட்டை நினைவு என்றென்று நிலத்திற்கு செய்யக்கூடிய செம்மொழி பூங்கா அமைக்கப்படும். இதன் மூலம் 2023ஆம் ஆண்டு கோவையில செம்மொழி பூங்கா அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்ச நிலையில இப்போ எல்லா பணிகளும் நிறைவு பெற்று நவீன வசதிகளோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவை செம்மொழி பூங்கா இப்போ திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதன்படி செம்மொழி பூங்காவுக்கு காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாக பகுதியில 165 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டதுல 45 ஏக்கர் பரப்பளவுல 7 ஏக்கர் மாநாட்டு மையம் போக மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பசுமை பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பூங்காவின் சிறப்புகளா 500 பேர் அமரக்கூடிய திறந்தவெளி அரங்கம், பணியாளர் அறை, உணவகம், ஓய்வறை, சில்லறை விற்பனை நிலையம், சிறுவர் விளையாட்டு அமைப்புகள், செயற்கை நீர்வீழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கு. செம்மொழி வனம், மூலிகை வனம், மகரந்த தோட்டம், பாலைவன தோட்டம், மூங்கில் தோட்டம், ரோஜா தோட்டம்னு 23 விதமான தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் மழைநீர் வடிகால் அமைப்பு 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பா பார்க்கப்படுது. இதுல மிக முக்கியமா கடையெழு வள்ளல்களின் கற்சிலைகளோடு சங்க இலக்கியங்களை இடம்பெற்ற மரங்கள், செடிகளோடு 2000க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள் நடப்பட்டிருக்கு. இதுல மரங்கள் அண்ட் தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள QR கோட் வசதியோட பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கு. இந்த QR கோடை ஸ்கேன் செஞ்சா அதனுடைய சிறப்புகளை ஒளி வடிவில் கேட்க முடியும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பா பார்க்கப்படுது. அருங்காட்சியகம், படிப்பகம், சக்கர நாற்காலிகள், பேட்டரி வாகனங்கள் போன்ற வசதிகளோடு திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவை செம்மொழி பூங்கா டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அனுமதி கட்டணத்தோட மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.